எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுகளையும் மரத்தடியிலையும் உட்கார்ந்துதானே பேசுவோம். பாத்தீங்களா, வயல்வெளியில சந்தோஷமா பாட்டு பாடி ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்? அட போராதிகா, மரத்தடியில குளு குளுன்னு உட்கார்ந்து பொறணி பேசுறத விட்டுவிட்டு இப்படி வேகாத வெயில்ல வயக்காட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டியே. ஆறு வெயில அக்னி நட்சத்திரம் மாதிரி பல 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 பலன்னு பல்ல கட்டிக்கிட்டு இழுக்குது. இந்த வெயிலுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தா கலர்லாம் கருத்து போயிரும் ராதிகா. எக்கா தினைக்குமா வந்து இந்த வயல்வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கோம். என்னைக்கோ ஒரு நாள் தானக்கா வாரம். வாரப்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேனுக்கா. சரிம்மா ராதிகா, என்ஜாய் பண்ண வரைக்கும் போதும். வெயில பாரு, உச்சிக்கு வந்துருச்சு. வா அப்படியே பொடி நடையா வீட்டுக்கு கிளம்புவோம். ஏக்கா கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு டான்ஸ் போடுவாங்கக்கா. ஐயா ராதிகா, இந்த வயல்வெளியில டான்ஸ் ஆடுறத மட்டும் இந்த தோப்புக்காரன் பார்த்தானல ஒழுசு அம்பிட்டுட்டேன். கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவாண்டி. வாடி போவான். என்னது தோப்புக்காரன் கட்டி வச்சு அடிப்பானா? ஏன் அடிக்கிறான்? இந்த தோப்போட சொந்தக்காரரே உங்க வீட்டுக்காரர் தானே? என்னடி ராதிகா புது கதை சொல்றவ? இந்த தோப்பு எங்க வீட்டுக்கார விட்றா? ஆமாக்கா, தோப்புக்கு முன்னாடி சூனாப்பான தோப்புன்னு எழுதி இருந்துச்சு. அட போடி, என் புருஷனுக்கு தம்மா துண்டு இடம் கூட கிடையாது. சூனாப்பான தோப்பாம்ல, சூனாப்பான தோப்பு. அதை இந்த சூனாப்பான தோப்புக்காரன் கேட்டானா வெளுத்துருவாண்டி. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அப்ப இது உங்க தோப்பு இல்லையா? உங்க தோப்புன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடிய ராதிகா, என் புருஷன் பேரு சுப்பிரமணியடி. இந்த தோப்புக்காரன் பேரு சுப்பையா பாண்டியன் டி. இந்த ஊருக்குள்ள என் புருஷனையும் இந்த தோப்போட சொந்தக்காரனையும் சூனாப்பானா தாண்டி கூப்பிடுவாங்க. இந்த ஊருக்குள்ளேயே பாதி பேரு எங்க விட்டு தோப்புதே இது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எங்க விட்டு தோப்பு இல்லட்டி, சுப்பையா பாண்டி இருக்காருல அவர் விட்டு தோப்பு. ஓ அப்படியாக்கா, நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்க்கா. இது உங்க விட்டு தோப்புன்னு சொல்லி. அடியே ராதிகா, வாடி போவோம். தோப்புல வேலை வைக்கிறவங்க பூரா வாரங்க ஓடி இருக்கு. நம்ம மட்டும் வயல்வெளியில நின்றுகிட்டு இருந்தா கட்ட கம்பு எடுத்து மண்டையே உடச்சு போடுவாங்கடி. வாடி ஓடிடுவோம். வாங்கக்கா, குறுக்கால பூந்து ஓடிடுவோம். ராதிகா இங்க பாருடி, இந்த மரத்துல பச்சை பச்சையான மாங்காய் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுன்னு. அட ஆமா வசந்தி அக்கா, மாங்காய் மரத்துல மாங்காய் தான் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கும். பின்ன என்ன தேங்காவா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கும்? ராதிகா, உங்க அம்மா வீட்லயும் உன் புருஷன் வீட்லயும் ஏக்கர் கணக்குல இடம் கிடக்கு. அதுல இந்த மாதிரி மரம் கொத்து கொத்தா மாங்காய் காய்ச்சி தொங்கும். அதனால இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாவே தெரியாதுமா. ஆனா எனக்கு ஒரு செண்டு இடம் கூட இல்ல தெரியுமா? இந்த மாதிரி ஆரிய வகை காட்சிலாம் இப்படித்தானே பார்க்க முடியும். அடுத்த வீட்டு தோப்புலதே பார்க்க முடியும். ஓ அப்படியா வசந்தி அக்கா, என்னைய மன்னிச்சிருங்கக்கா. இந்த மாதிரி எங்க தோப்புலயும் எங்க அம்மா தோப்புலயும் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கும். அதனாலதான் எனக்கு இந்த அருமையெல்லாம் தெரியலக்கா. பாவம் நீங்க நல்லா பார்த்து ரசிங்கக்கா. ஏப்பா, எம்புட்டு மாங்க காய்ச்சி காய்ச்சி தொங்குது. இலையவே காணாமே பச்சை பச்சை பச்சையில இருக்கு. பார்க்கவே கண்குள்ளா கச்சியா இருக்கு. மாங்காயை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் வாயிலாம் ஊறுதே. மாங்காயை பறிச்சு அப்படியே உடைச்சு அதுல மிளகா அப்படி உப்பு போட்டு தடவி சாப்பிட்டா சொல்லையிலேயே எச்சி ஊறுதே. அட ஆமா வசந்தி அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குக்கா. கீழே உள்ள மாங்காய் பூரா பிஞ்சு மாங்காயெல்லாம் இருக்கு. தின்ன கசக்கல்ல செய்யும். மேல உள்ளதான் பருத்து போய் இருக்கு. எனக்கு வேற மாங்காய் மரம் ஏற தெரியாதே. அடியா ராதிகா, உனக்கு ஏற தெரியுமாடி? தெரியும் வசந்தி அக்கா. என் மாமியார் வீட்டுலதான் முருங்கக்கா ஒசரத்துலதான் கிடக்கு. நான் தான் முருங்கை மரத்துல ஏறியே பறிப்பேன்க்கா. ஓ அப்படியா ராதிகா? ராதிகா ஏறி பறிட்டி. எப்படி ஒரு 10 மாங்காயாவது தின்றணும் போல இருக்கு எனக்கு. பரவாயில்லையே, பேக்கு மாதிரி இருந்துகிட்டு மரம்லாம் ஏற தெரியும்ல சொல்ற. இவளை வச்சுக்கிட்டே நிறைய மாங்காயை பறிச்சு ஊறுகாய் போட்டு பல வருஷம் வச்சு சாப்பிடலாம். இங்க பாரு ராதிகா, உண்மையாவே உனக்கு மரம் ஏற தெரியுமா? தெரியும்க்கா. இங்க பாருட்டி, இது வேற பெரிய மரமா இருக்கு. மேல ஏறி கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்கிற போறட்டி. அப்புறம் உங்க அம்மா எங்க வீட்டுல வந்து காட்டு கத்த கத்துவாங்க. அக்கா இது என்னக்கா ஜுஜுபி மரம்? நான் பனை மரத்திலேயே அசால்ட்டா ஏறுவேன். இங்க பாருட்டி ராதிகா, மரத்து மேல ஏறி நல்ல பருங்காயா பார்த்து பறிச்சு பறிச்சு போடு. அது நான் கீழே விழுகாம கேச்சு பிடிக்கிறேன், சரியா? சரி வசந்தி அக்கா, நான் மாங்காய பறிச்சு போடுறேன். ஆனா எனக்கும் பங்கு கொடுப்பீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா பங்கு பிரிச்சிருவேன் ராதிகா. எம்பிட்டு மாங்காய் பறிச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி, ஓகேவா? டபுள் ஓகே. வசந்தி அக்கா, எனக்கு மாங்காய் பறிச்சு போடுறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது உங்க வீட்டு தோப்பும் இல்லன்னு சொல்றீங்க. தோப்புக்காரன் வந்துட போறாங்கக்கா. ராதிகா அதெல்லாம் பயப்படாதம்மா. இந்த தோப்பு எவ்வளவு பெருசா இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு வாரதுக்குள்ள நம்ம மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு ஓடிடலாம் ராதிகா.
என்ன ராதிகா ஏன் சிரிக்கிற? இல்ல வசந்தி அக்கா, வயல்வெளியில சொன்னீங்கல்ல இது எங்க வீட்டு தோப்பு இல்ல அப்படின்னு. நான் அப்ப கூட நம்பலக்கா. இவங்க போய் சொல்றாங்க இது இவங்க வீட்டு தோப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் கன்ஃபார்மா தெரியுது இது உங்க வீட்டு தோப்பே இல்லைன்னு. எப்படி ராதிகா கண்டுபிடிச்ச? வசந்தி அக்கா, இது உங்க வீட்டு தோப்பா இருந்தா ஒரு மாங்காய பறிக்க விட்டுருப்பீங்களா? ஊரா வீட்டு தோப்புனால தானே மாங்காய பறின்னு சொல்றீங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். ஏய் எப்பா, பாக்கத்தேன் பேக்கு மாதிரி இருக்கா. ஆனா இவளுக்கும் மூளையில கொஞ்சம் அறிவு இருக்கத்தேன் செய்யுது. என்ன வசந்தி அக்கா, வாய ஆன திறந்தே வச்சிருக்கீங்க. வாய மூடுங்க, கொசு விசு உள்ளக்க போயிட போகுது. அது ஒண்ணு இல்லம்மா ராதிகா, உனக்கு இம்பிட்டு அறிவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரிம்மா ராதிகா, சீக்கிரம் மரத்து மேல ஏறு, மாங்காய பறி. இந்த ஏறுறேன்க்கா. அப்படித்தான் ராதிகா, பைய பைய ஏறு, மரத்து மேல ஏறு. ஏய் அப்பா, சர சர சரன்னு ஏறிட்டாளே. ராதிகா, நல்ல பருத்த மாங்காய பறிச்சு போடுமா? சரிக்கா. அக்கா, கீழே நின்று பார்த்ததோட மரத்து மேல நிறைய மாங்காய் தொங்குதுக்கா. நான் பறிச்சு போடுறேன், கரெக்டா கேட்ச் பிடிச்சிருங்க. சரி ராதிகா. இந்தாங்க வசந்தி அக்கா. ஸ்விங். சிக்ஸர். பாத்தியா ராதிகா, என்னமா கேட்ச் பிடிச்சேன்னு? சூப்பர்க்கா, இதே மாதிரி கேட்ச் பிடிங்க. ஏய் அப்பா, மாங்காயில நல்ல பெருசு பெருசால இருக்கு. இப்பயே கடிச்சு திங்கணும் போல ஆசையா இருக்கு. ராதிகா, அங்க இருக்குமா, தள்ளி பாரு. எம்பட்டு கொத்து கொத்தா காத்து தொங்குதுன்னு பாருமா. பறிமா பறி. பறிக்கிறேன் வசந்தி அக்கா. எக்கா, உங்க காலுக்கு கீழே ஒரு கூடை மாதிரி கிடக்கு பாருங்க. அந்த கூடையில எடுத்து மாங்காய் வைங்கக்கா. சரிம்மா. எக்கா போதுமாக்கா, கூடை நிறைய மாங்காய் பறிச்சாச்சுல்ல. ராதிகா, நீ மரத்து மேல தானே இருக்க, ஏன் இப்படி சொல்ற? இன்னும் கொத்து கொத்தா விட்டுலாம் காய்ச்சி தொங்குது பாரு, பறி. இந்த வசந்தி அக்கா என்ன இந்த மரத்தையே மொட்டையாக்கிடுதேன் வருவாக போல இருக்கு. ஊரா விட்டு மரத்தோப்புனா இப்படித்தான் பறி பறின்னு சொல்லுவாங்க. ஏய், யாரும் அது மாங்காய் மரத்து மேல? ஐயோ, தோப்புக்காரே வந்துட்டா போல இருக்கு. அடியே ராதிகா, சீக்கிரமா கீழே இறங்கிட்டி. ஏமா, யாருமா அது என் மாங்காய் மரத்துல குழந்தை மாதிரி ஏறி உட்கார்ந்து இருக்கிறது? கீழே இறங்க வாங்கிட்டு. தாத்தா, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மாங்காய் வேணுமா? வேணும்னா சொல்லுங்க, நான் மரத்து மேல தானே இருக்கேன். உங்களுக்கு 4-5 பறிச்சு போடுறேன். யாரு இது தெரியலையே. என் விட்டு மாங்காய் மரத்து மேலே ஏறிக்கிட்டு மாங்காய் வேணுமான்னு கேக்குது. பார்த்தா லூசு மாதிரில இருக்கு. இறங்குமா. தாத்தோய், உங்களுக்கு மாங்காய் வேணுமான்னு கேட்டேன், சொல்லுங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஐயோ, கேனச்சிரிக்கி, தோப்பு கரண்டே மாங்காய் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காளே. இறங்கி தொலைட்டி. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. என்ன வேணும்னு கேளுங்க தாத்தாவுக்கு. மாங்காய் பறிச்சு போடவான்னு கேளுங்க அக்கா. எகிட்டு சிரிக்கிக்கு காது விழுகல போலயே உயரத்திலேயே உட்கார்ந்துருக்கா. இங்க பாருமா, இப்ப இறங்குறியா இல்ல கட்டக்கம்பு எடுத்து மண்டைய உடைக்கவா? ஐயோ, கட்டக்கம்பு எடுத்து மண்டைய உடைக்க போறாரா? ஐயா, அவ ஒசரத்துல இருக்கறனால காது கேட்க மாட்டேங்குது. ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. ஏய் அப்பா, என் வீட்டு மாங்காய் மரத்துல இருந்து இங்கிட்டு மாங்காயை பறிச்சு வச்சிருக்காளுகளே. அது கேட்டி ராதிகா, சவுடால மேலேயே உட்கார்ந்து இரு, கீழே இறங்கி தொலைடி. அக்கா, என்னக்கா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. தெகிட்டு மூதேவி, தோப்புக்காரனே வந்து நிக்கிறான். எப்படி சவுடால உட்கார்ந்திருக்கா பாரு, கேனக்கு இருக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ராதிகா, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ராதிகா. ஐயோ, ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவை தேடி வந்துட்டாங்க போல இருக்கே. எல்லாரும் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்களே. கேட்டி ஒத்த ரோசக்காரி, இங்க தான் நிக்கிறியாடி? என் மக எங்க டீ? காலையில இருந்து ஆளையே காணா. அது என்ன டீ வந்து போய் தெளிக்கிட்டு இருக்க? என் மக ராதிகா எங்க டீ? எம்மா என்னை தேடி வந்துட்டியாமா? என்னது என் மக சத்தம் மாதிரி கேக்குது? எங்கிட்ட கேக்குது? ஐயோ, என் மக மாங்காய் மரத்துல உச்சியில இருக்கா. அம்மாடி ராதிகா, ஏமா யாருமே கீழே இறங்குமா? எம்மா, உனக்கு மாங்காய் வேணுமா? மாங்காய் பறிச்சு போடவா? முடியுமா? இது யாரு? ஓ, அப்படியா? பாருமா, மாங்காய் மரத்துல ஏறி எம்பிட்டு மாங்காய் பறிச்சிருக்காங்கன்னு. அட ஆமா, சொன்னீல்லம்மா. ஏமா, நீ வந்து மாங்காய் பறிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கேன். உன் மகனால எனக்கு தெரியலம்மா. வேணுங்கிற மாங்காய பறிச்சுக்கிறங்க, இன்னும் வேணும்னாலும் பறிச்சுக்கிறங்க. நம்மகிட்டதே நிறைய மாங்காய் தோப்பு இருக்குல்ல. ஏமா, பார்த்து மாங்காய பறிச்சுட்டு கீழே இறங்குமா, கீழே விழுந்துற போற. உங்களுக்கு 2 மாங்காய் பறிச்சு தரவா? குமுட்டு
சரிம்மா. ஐயோ கெல்லடி என் சைடு திரும்புதே. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. கேட்டி ஒத்த ரோசக்காரி என் மக ஒண்ணும் தெரியாதவ. அப்பாவி அவளை கூட்டிட்டு வந்து இப்படி மாங்காய் மரத்துல ஏத்தி விட்டுட்டு இப்படி நின்னுக்கிட்டு இருக்கியே, உனக்கு அறிவு இல்லையா? அது நானா மாங்காய் மரத்துல ஏற சொல்லல, அவளுக்கு ஏற தெரியும் சொல்லி அவ தான் ஏறிக்கிட்டா. அடச்சி உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? எச்சி கையில கூட காக்கா வரட்டாதவ நீ. இம்புட்டு மாங்காயை பார்த்தா விடுவியா? அதான் என் மகளை மரத்து மேல ஏறி விட்டு இவள மாங்காயை பறிச்சு வச்சிருக்கிறவ. வசந்தி அக்கா போதுமா? இவ ஒருத்தி சும்மா கிடக்க மாட்டாளே. வசந்தி அக்கான்னு கூவிக்கிட்டே கிடக்கா. அடியே கேனே, கீழே இறங்குடி கேனே, கீழே விழுந்துறாம இறங்கு. அம்மா என்னைய காணாம நீ தேடியே வந்துட்டியாம்மா? அடியே கிறுக்கு மெண்டல், இந்த வசந்தியோட சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தே. நீ இவ கூட ஏன் சேர்ற? அம்மா ஏம்மா இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்னடி செய்யறது? ஊரா விட்டு தோப்புல வந்து இப்படி மாங்காயை பறிச்சுக்கிட்டு இருக்கியே, என் மான மரியாதை எல்லாம் போச்சுடி. உன்னால எல்லாம் போச்சு. அம்மா அதான் தோப்புக்காரனே இன்னும் வரலைலம்மா, அதான் இம்புட்டு மாங்காய் பறிச்சிட்டோம்ல. அடி போடி லூசு, இம்புட்டு நேரம் தோப்புக்காரன் இடத்தையே நின்றுக்கிட்டு இருந்தான். என் மகன் சொல்லவுனே விட்டுட்டு போறான். இல்லைன்னா இந்த மாங்காய் மரத்திலேயே கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பாண்டி. ஆமா ராதிகா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? எங்க அம்மா தான் காப்பாத்தி விட்டாங்களா? ஆமா ராதிகா, ஆமா. அம்மா என் அம்மான்னா அம்மா தான், நான் எந்த பிரச்சனையில இருந்தாலும் காப்பாத்தி விட்டுருவாங்க. அம்மா பாத்தியாம்மா எம்புட்டு மாங்காய் பறிச்சிருக்கேனே? வீட்டுக்கு பாதியை கொண்டு வந்துருவோமா? ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். அட நிறுத்துடி, நம்ம வீட்டு தோப்புலையும் உன் புருஷன் வீட்டு தோப்புலையும் மாங்காய் அம்புட்டு காத்து தொங்குது. நீ என்னமோ இந்த சூனா பழ தோப்புல வந்து மாங்காயை பறிச்சுக்கிட்டு கிடக்க. அம்மா திருட்டு மாங்காய் தான் ருசிக்கும், அதனாலதான் இங்க பறிச்சேன். அடச்சி நிறுத்துடி, இந்த ஒத்த ரோசா கரையோட சேராதன்னு எம்புட்டு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்ட. ஒழுங்கா மரியாதையா வீடு வந்து சேரு. அம்புட்டுட்டேன் ஒழுங்கா மாமியார் வீட்டுல இருக்காம ஆனா ஊனானா அம்மா வீட்டுக்கு ஓடியாந்துறா. ஓடியாந்தா ஒழுங்கா இருக்கிறாளா? இருக்க மாட்டாளே. இவளால அந்த சூனா பண்ணாட்ட ரொம்ப அசிங்கமா போச்சு. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாங்காய் கிடைச்சிருச்சு. அக்கா எனக்கு மாங்காய் தாரேன்னு சொன்னீங்கல்ல, பிரிச்சு தாங்கக்கா. இந்த தாரே ராதிகா, வா அந்த மரத்தடியில உட்கார்ந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். சரிக்கா. கேட்டி பிரியா ரொம்ப அழகா இருக்கட்டி. மாப்பிள பாத்துட்டு போகவும் உனக்கு சுத்தி போடணும். எம்புட்டு அழகு. பிரியா எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா மூஞ்சி மட்டும்தான் அஷ்டகோணத்துல இருக்கு. சிரிச்ச மேனிக்கு இரு பிரியா. இந்த பொண்ணுக்கு நான் வேணாம் சொல்லி இவ்வளவு மேக்கப் பண்ணி விட்டுட்டீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏண்டி பயப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாத. நெக்லஸ் என்ன புதுசா இருக்கு? ஏது ராணிய கவுட்டா? இல்லக்கா, நான் வேலைக்கு போனேன்ல, அங்க போய் சேமிச்சு வாங்குனதுக்கா. ஒரு 2 பவன் இருக்குமா? இல்லக்கா 5 பவன். டேங்கப்பா 5 பவனா? பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கே. வசந்தி அக்கா, இப்ப என்ன நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா இல்ல நகை கடைக்கு வந்த மாதிரி எம்புட்டு பவனு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? கேட்டி பளபளன்னு இருந்துச்சு, அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இவளுக்கு பொறுக்காதே. என்ன பொண்ணுக்கா? என்னமா பிரியா? இந்த நெக்லஸ்லாம் போடவும் ரொம்ப ஓவரா இருக்குக்கா. இந்த நெக்லஸ் வேணா கலட்டிறீங்களா? அட இந்த நெக்லஸ் போடவுமே ரொம்ப அழகா இருக்கு பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு தானே போட்டுக்க பிரியா. எப்ப பார்த்தாலும் ஒரு சுடிதாரும் ஒரு சாலையும் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியவா. சேலை கட்டவும் நயன்தாராக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. அம்புட்டு பேரழகியால இருக்கா. இப்படி மேக்கப் பண்ணி எந்த மாப்பிளக்காரனும் வேணான்னு சொல்லுவானா? கொத்திக்கிட்டுல போயிருவாங்க. அக்கா என்னை பயமுடுத்தாதீங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் மேக்கப்ப கொஞ்சமா குறைங்கன்னு சொல்றேன். பிரியா, வசந்தி அக்கா உன்னை கேலி பண்றாங்கடி, அது கூட தெரியாம இப்படி பயப்படுறாளே. சரி சின்ன பொண்ணு, மேக்கப் பண்ணி இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இன்னும் மாப்பிளை வீட்டை காணா. வருவாக்கா. ராணி அக்கா அப்பறையே சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு வந்துகிட்டு இருப்பாங்க. ஏ ராணி, ராணி இந்த வாரேங்க. என்னங்க? இந்த ராணி, நீ கேட்ட வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடி. எங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய தான வாங்கிருக்கீங்க? ஆமா ராணி, நீ கேட்டதோட எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். பாட்டி, உன் தங்கச்சி கிளம்பிட்டாளா? மாப்பிள்ளை வீடு எங்க வந்துகிட்டு இருக்காங்களா? அத்தை, என் தங்கச்சி கிளம்பிக்கிட்டு இருக்காத்தே. மாப்பிள்ளை வீடு அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவா அத்தை. ஏட்டி, வர்றதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி எதுவும் அசிங்கப்படுத்திட மாட்டாளே? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரி, உள்ளக்க போய் தட்டுல எடுத்து வை ராணி. சரிங்க. வாங்க சரோஜாக்கா. மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க. ஓ அப்படியா? வாங்க வாங்க, உள்ளக்க வாங்க. வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. தம்பி வாப்பா. அடியே சரோஜா, இவங்க தான் நீ சொன்ன மாப்பிள்ளை வீடா? ஆமா மரியமக்கா. பாப்பா, மாப்பிள்ளை தம்பி, உன் பேரு என்ன? என் பேரு விஜய். என்னப்பா வேலை பார்க்கற?
திருப்பூர்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன் அம்மா. ஓ அப்படியா, சரி சரி. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ளக்க போய் பொண்ணை வர சொல்றேன். பையனோட அப்பா வரலையாக்க? அவங்களும் வரதா இருந்துச்சு. முக்கியமான வேலை வரவு, நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தானே நல்ல நாள் இருக்கு, அதே நல்ல நாளை விட்டக்கூடாதேன்னு வந்தோம். ஆமா ஆமா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நல்ல நாள் தான். சரி சரி. ஏடா பாண்டி, ஏன் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா? உட்காரு. சரிம்மா. அடியே சின்ன பொண்ணு, என்னடி கிளப்பி விட்டுட்டியா? அதெல்லாம் கிளப்பி விட்டாச்சுக்கா. பாரு உன் தங்கச்சிய. ஏய் அம்மா, இது இது ஏன் தங்கச்சியா? என் கண்ணே பற்று போல இருக்கே, அம்புட்டு அழகா இருக்காளே என் தங்கச்சி. அம்மாடி பிரியா, சேலை கட்டவும் எம்புட்டு அழகா இருக்கா. என் கண்ணே பற்று போல இருக்குடி, அம்புட்டு அழகா இருக்கா. தேவதை மாதிரி இருக்குமா. ஏக்கா மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்களா? இல்லட்டி சின்ன பொண்ணு, இன்னும் வரல. ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு குடுக்கறதுக்காக வடை பச்சி எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? அதெல்லாம் பூமாரியப்பா வாங்கிட்டு வந்து வச்சிட்டாருடி, எல்லாம் தட்டுல எடுத்து வச்சிட்டேன். அவ வந்தா கொடுக்க வேண்டியதே. அம்மாடி பிரியா, ஏமா உம்முன்னு இருக்கா? திருச்ச மேனிக்கு இருமா, அக்கா உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஏய் பிரியா, அரை மணி நேரமா மேக்கப் போட்டு வச்சிருக்கேன். தேம்பி தேம்பி அழுது வீணாக்கி போறாத, கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாருட்டி பிரியா, நீ என் கூட பிறந்தவடி, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். பாருட்டி பிரியா, வாரவு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி போறாத பிரியா, கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு இரு. ஆமா, சிரிப்பு ஒண்ணுதான் கேடு. நான் வேணாம்னு சொல்லியும் மாப்பிள்ளை வீட வர சொல்லிட்டீல நீ. சரி சரி பிரியா, கோபப்படாம இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா சரி வராத பிரியா, கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு இருவேன். ஆமாண்டி பிரியா, அழுது வடிஞ்சா நல்லாவா இருக்கும்? சிரிச்ச மேனிக்கு இருட்டி. உள்ள அழுகிறேன், வெளியில சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குறேன். ஏடி ராணி, அங்க சரோஜாக்கா. ஏடி ராணி, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்கடி, வெளியில உட்கார வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. ஓ அப்படியே சரோஜாக்கா, சரிக்கா சரிக்கா. அவங்களுக்கு தான் இம்புட்டு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏ சரோஜாக்கா, என்னைக்கு இல்லாத அதிசயமா மூஞ்சில பெட்டர் மாசல் லைட்லாம் எரியுது. அதானே, சரோஜாக்காவை பொண்ணு வைக்க வந்த மாதிரில பல 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 பலன்னு இருக்காங்க. அட போங்கட்டி கோட்டி கறிகளா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களாக்கு? வா ராணி சீக்கிரம். அடியே சின்ன பொண்ணு வசந்தி, நான் அங்க போய் நின்னுக்கிறேன். பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவும் சத்தம் போடுறேன்டி. பிரியாவை கூட்டிட்டு வாங்க. அக்கா, எனக்கு மாப்பிள்ளையை இப்பயே பார்க்கணும் போல இருக்குக்கா, நானும் வாரேன். அடியே மாப்பிள்ளை என்ன உன்னையவா பொண்ணு வைக்க வந்திருக்காரு? இந்த குதி குதிக்கிறவா மாப்பிள்ளைய பார்க்கணும்னு கொஞ்சம் அமைதியா இருட்டி. என்ன பொண்ணு சொல்றது கேளுட்டி. பிரியா எப்படி தனியா வருவா? நீங்க தானே ரெண்டு பேரும் கூட்டிட்டு வரணும். சரி ராணி அக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க முன்னாடி. சரிக்கா, வந்தவங்களுக்கு வடை பச்சிலாம் எடுத்து கொடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். சரிடி. பிரியா, சின்ன பொண்ணுவும் வசந்தி அக்காவும் கூப்பிடும் போது வா. அடடே, பிரியாவா இது? நான் வேற யாரோ ஒரு பிள்ளைல நிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எம்புட்டு அழகா இருக்கா பிரியா. சினிமா நடிகை எல்லாம் தோத்து போயிரும் போல இருக்கு, அம்புட்டு அழகால இருக்கா. நான் என்னமோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, மூஞ்சி பிரகாசமா பளிச்சுன்னு இருக்கா. ஏ சரோஜாக்கா, இம்புட்டு நேரம் பிரியா சோகத்துலதான் இருந்தா, நாங்க தான் சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிருக்கோம். நீங்க எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காம போங்க அங்கிட்டு. ஓ அப்படியா, சரி சரி, வா ராணி, நம்ம அங்கிட்டு போவோம். ஐயோ, நான் மாப்பிள்ளையை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கே. ஏ வசந்தி அக்கா, செத்த நில்லுக்கா, நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன். அடியே சின்ன பொண்ணு, என்ன டீ உன்னைய பொண்ணு வைக்க வந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறவ? செத்த அமைதியா இருட்டி. பிரியாவை கூட்டிட்டு போகும்போது நம்ம ரெண்டு பேருமே பாப்போமே மாப்பிள்ளைய. வாங்க வாங்க வாங்க, இந்தாங்க சூடாறதுக்குள்ளேயும் பச்சி சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, முதல்ல பொண்ணை பாத்துக்கிறோம். பொண்ணு பிடிச்சிருந்தா அப்புறமாட்டி கைய நினைக்கிறோம்மா. ஆமாட்டி ராணி, ஃபர்ஸ்ட் பொண்ணை வர சொல்லு, பாக்கட்டும். சரி தே. அடியே ராணி, அப்படியே இந்த பழக்கட்டையும் தூக்கிட்டு போடி, இடம் பத்தல பாரு. சரி தே. அடியே வசந்தி, பிரியாவை கூட்டிட்டு வாடி. இந்த கூட்டிட்டு வரேன்க்கா. அகிலாண்டக்கா, நீங்க பார்க்க வந்த பொண்ணு இவதே. பாருங்க, நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பிரியா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சத்த இருல, என்ன எதுன்னு விசாரிக்க வேணாமா? மாப்பிள்ளை தம்பி, உங்க பேரு என்ன? விஜய். ஓஹோ, நானா? எனக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்குமே. ஏடி சும்மா இருட்டி. இவன் என் புள்ள விஜய், திருப்பூர் கம்பெனில வேலை பார்க்கறான். மாசம் 50,000 60,000 சம்பாதிக்கிறான். என்னது
கேக்குறாங்க சொல்லு. நான் எம்காம் வரைய படிச்சிருக்கேன். அம்முக்காமா 12வது படிச்சிருக்கீல? இவங்க ஸ்கூல் பக்கமே போனதில்ல போலயே. இங்க பாருங்க, 12வது முடிச்சு காலேஜ் போய் 2-3 காலேஜ் போனாத்தேன் எம்காம்ங்கிற பட்டமே வரும். அம்முக்காம படிச்சா என்ன, பிகாம் படிச்சா என்ன, எம்பிட்டு படிப்பு படிச்சாலும் வீட்ல பாத்திரம் பண்ற வேலைக்கு சமைக்கத்தானே பாரு. விஜய், நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் வந்து சும்மா சொல்லுங்க விஜய். நான் 10th ஃபெயிலு. 10th ஃபெயிலுக்கு எம்காமா? மாப்பிள்ள நீங்க கொடுத்து வச்சவர்தேன். அம்மா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா, கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அடச்சி சும்மா இருடா. பிடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிடிக்க வேணாமா? ஆப்பிள தம்பி அப்பதல்ல இருந்து உங்க காரையே கடிச்சிட்டு இருக்கு. என்ன வேணுமா? அது ஒண்ணு இல்ல, உங்க அப்பாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றேன். சரி, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பிரியாவையும் கூட்டிக்கிட்டு பாட்டு பாடி பிச்சை எடுக்க போறீங்களா? கேட்டி சின்ன பொண்ணு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. யாரு இது ஒல்லி புள்ள வாயை துடுக்கா பேசுது? பக்கத்து வீட்டுக்கார புள்ளமா கொஞ்சம் வாய் துடுக்காத்தேன் பேசுவா. நீங்க ஒண்ணும் நினைச்சுக்கிறாதீங்க. பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் எங்க? பொண்ணுக்கு அப்பா எல்லாம் இல்லம்மா. அவ அம்மா கிராமத்துல வேலை பார்க்கறாங்க, அதான் வர முடியல. பிரியா என்னோட தங்கச்சி தாங்க. பிரியாவுக்கு நல்லது கெட்டது நானும் என் புருஷன் தாங்க பார்த்து செய்யணும். ஓ அப்படியா? சரி. இந்த பிரியா இருக்காளே, பிரியா இவளுக்கு சரியான டேலண்ட். பெரிய கம்பெனில எல்லாம் கை நிறைய சம்பாரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கல்யாணம் பேசி முடிக்கணும்னு சொல்லிதான் அவ அக்கா கொஞ்ச நாளா வேலைக்கு அனுப்பாம வீட்ல வச்சிருக்காங்க. இவளுக்கு நல்ல சமையல் தெரியும், நல்ல டெய்லரிங் தெரியும், அப்புறம் நல்ல தப்பா, அப்புறம் நல்ல பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா. மல்டி டேலண்ட் இவளுக்குள்ள இருக்கு நிறைய. ஆமா, இந்த பிரியா மட்டும் பாடுனா குயிலோட இனிமையான குரலா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓ அப்படியா? சரி, ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் கேப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல தானே வந்து இருக்க போறா, தினமும் பாட விட்டு கேட்டு ரசிங்களே. அதானே, கல்யாணத்துக்கு அப்புறம் இது உங்க பொண்ணு, விடிய விடிய கூட பாட்டு பாடி கேளுங்க. இப்ப பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்களேன். ஆமா, பொண்ணு பிடிச்சிருக்கா இந்த விஷயம்லாம் பேசுவான். அதுவும் சரிதான். நான் ஒன்னும் சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல. பொண்ணுக்கு எம்புட்டு போவேன் நகை போடுவியே? என் புள்ள நல்ல வேலையில கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க புள்ள நல்ல வேலையில இருக்கிறதும் கை நிறைய சம்பாதிக்கிறதும் உங்களுக்கு தானே பெருமை. எங்கள்கிட்ட வந்து காசு பணத்தெல்லாம் கொடுக்க போறான். பொண்ணுக்கு நாங்க நல்லபடியா நகையெல்லாம் போடுவோம். அது எம்புட்டுன்னு பட்டுன்னு சபையில வச்சு உடைச்சிட வேண்டியதானே? ராணி சொல்லு ராணி. என் தங்கச்சிக்கு ஒரு 10 பவுன் போடலான்னு இருக்கேன். என்னது 10 பவுனா? என் மாய இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் கை நிறைய சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் ஒரு 50 பவுன் போடுவீன்னு பார்த்தா 10 பவுன் சொல்லிக்கிட்டு இருக்கியே. 10 பவுனே? ஏம்மா எனக்கு நகையே வேணாம்மா, பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி தர சொல்லுங்கம்மா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் சும்மா கடடா. முட்டாய் கடைக்கு வந்து முட்டாய் வாங்கிட்டான்னு சொல்ற மாதிரில இருக்கு. வாயை முடிக்கிட்டு செத்தாம இதே இரு. இங்க பாருங்கம்மா, நான் வளவலா கொலவலான்னு பேச விரும்பலமா. பொண்ணுக்கு 50 பவுன் நகை போட்டு சீராட்டு எல்லாம் கொடுத்து ஒரு காரையும் கொடுத்துருங்க. அப்படியே உங்களுக்கு பாட கட்டுறதுக்கு வண்டியும் கொடுத்து விட சொல்லவா? அடச்சி, யார் இந்த புள்ள வாயை திறந்தாலே நாராசமா இருக்கு. இங்க பாருங்க அகிலாண்டேஸ்வரி அக்கா, இவங்கெல்லாம் நல்ல குடும்பம், வசதி தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. 10 பவுன் தான் போட முடியும் போல இருக்கு. பாத்து எதுவும் செஞ்சு குடிங்கக்கா. பொண்ணு நல்ல பொண்ணு, நான் கேரண்டி கொடுக்கறேன். கேரண்டியோ வாரண்டியோ இந்த குடும்பத்துல நான் எடுக்கிறது முடிவு கிடையாது. என் வீட்டுக்காரட்ட போய் நடந்ததை போறேன்னு சொல்றேன். அவருக்கு விருப்பம்னா திரும்பி வாரோம், இல்லைன்னா அவ்வளவுதான். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன்லமா, நான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற ஆளு கிடையாதுமா. கட் அண்ட் ரைட்டா பேசுற ஆளு. எதா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் தான் முடிவு எடுப்பாரு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தகவல் சொல்றேன். டேய் எந்திரிடா விஜய். அம்மா அடே மானத்தை வாங்காதடா. எம்மா சும்மானு எந்திரிச்சு வாடா.